டேவிட் பிரிட்டோ, கமிஷனர் ஆஃப் போலீஸ், 1977 IPS பேட்ச். சிட்டியில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் மியூசிக் ட்ரூப்புக்கு பேர் ஆக்ஷன் 4. இந்த ஆக்ஷன் 4 ட்ரூப்புக்கு முக்கியமான தூண்கள் இந்த 4 பேர்: நான்சி, ராபின், பாபி, இம்ரான். வெவ்வேறு மதங்களை சேர்ந்திருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொல்லுக்கே உதாரணமாக வாழும் இந்த 5 பேர் வாழ்க்கையில் நடக்கும் சில சம்பவங்கள் தான் எங்கள் எமர்ஜென்சி ஆக்ஷன். Lights, sound, action. நம் வாழ்வின் லட்சியமே, தன்னம்பிக்கை உற்சவமே, எமர்ஜென்சி ஆக்ஷன். துணிவோடு காத்திடுவோம், ஒன்றாகி அணிதிரள்வோம், புது உலகை படைத்திடுவோம். எங்கள் எமர்ஜென்சி ஆக்ஷன். ஆக்ஷன் இந்திய கிடந்தால் விடியாது, சூரியன் போல நீ துள்ளி நின்றால் இருளின் சாயம் படியாது. நாட்டுக்கென்ன நாம் செய்தோம் என்று எண்ணி பார்த்து உழைப்போமே. வெற்றி நிச்சயமே, நம் வாழ்வின் லட்சியமே, நம்பிக்கை உற்சவமே, எமர்ஜென்சி ஆக்ஷன். இந்த நாள் இனியது, இன்பமாய் கொண்டாடவா. அந்த நாள் கவலையை நெஞ்சமே பந்தாடவா. ஓடும் ரத்த நாளத்தில் வேகம் சேர்ந்தால் வாசிகள், காரம் தட்டும் தாளத்தில் ராகம் சேர்ந்தால் பாடகள். மனம் துணிந்தால் ஆழக்கடலும் முழங்கால் அளவா போகும். சிகரம் ஒன்றே கொள்கை, சேரும் பயணம் வாழ்க்கை. தீமையாவும் தீக்கிரையாக்கு, நன்மைகளாலே தீபங்கள் ஏற்று. வெற்றி நிச்சயமே, நம் வாழ்வின் லட்சியமே, நம்பிக்கை உற்சவமே, எமர்ஜென்சி ஆக்ஷன். ஹலோ, யார் இது? டாக்டர் கோயல், யார் வந்திருக்கான்னு பாருங்க. அடடே, யார் இந்த புது ஏஞ்சல்? நான் ஏஞ்சல் மாதிரியா தெரியல? நான் ஒண்ணு ஏஞ்சல் கிடையாது. பியூட்டிஃபுல் ஏஞ்சல். அது மட்டும் இல்ல, வெரி வெரி இன்டெலிஜென்ட் ஏஞ்சல். இந்தாங்க மேடம். என்ன இது? வாட் இஸ் திஸ்? எவிக்ஷன் நோட்டீஸ். நீங்க இந்த இடத்தை காலி பண்ணணும். இம்பாசிபிள். எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. எங்களுக்கு எதுக்கு கோர்ட் நோட்டீஸ்? சோனிகா, she has gone for boating. சோனிகாவா? சோனிகா? ஆமாமா, சோனிகா உங்களுக்கு தெரியாதுல? வெரி வண்டர்ஃபுல் லேடி. யா, ரொம்ப நல்ல மாதிரி. சோனிகா யாரு? நீங்க வரலையா அங்கிள்? நானா? சாக்லேட்டோட வரேன் சொன்னீங்க. வரேன், நீங்க போங்க. Oh my God! இந்த அனாதை பசங்களை கிட்னாப் பண்ண யார் ட்ரை பண்ணுவாங்க? சின்ன பசங்களை கடத்துறவங்களா இருக்கலாம். இல்ல, he is right. போலீஸ் கம்ப்ளைண்ட் வேணாம். I'll speak to dad. இந்த ஆசிரமத்தில் எது எது எப்பப்போ எங்கெங்கே எப்படி எப்படி சேரணும்னு உங்களுக்கு
நல்லா தெரியும். எல்லா டிசிஷனையும் நீங்க நல்லா எடுக்கிறீங்க. ஸோ பவர் ஆஃப் அட்டார்னியை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தன்னம்பிக்கை மட்டும் போதாது, பரஸ்பரமாக அடுத்தவங்களையும் நம்பணும். நான் உங்களை நம்புகிறேன். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் லேடி. ஓகே. ராக்கி இந்தியாவுக்கு வர்றது கன்ஃபார்ம் தானே? இல்லை அவருக்கு இந்தியா வர்றதுக்கு கரெக்டாக வழி சொல்லியா? குட் ஜோக். ஏய் நான்சி, நீயும் பாபியும் எப்போ கல்யாணம் பண்ண போறீங்க? ஏ அது சொன்னா உனக்கு இல்லாத மூளை வந்துருமா? ஏய் ராபின், கல்யாணன்ற ஐடியா உனக்கு வந்திருக்கணுமே. நீ வழக்கம் போல பேந்து முழிக்கிற போவே தெரியுது. இதோட பதில மேடம் வன்சிகா கிட்ட தான் கேட்கணும் போல இருக்கு. கிம்மி ஒன்று பண்ணலாமா? முதல்ல நீ கல்யாணம் பண்ணிக்கோ. ஒன்றை பார்த்து எனக்கு தைரியம் வந்துடும்ல, அப்புறம் நானும் பண்ணிக்கிறேன். பாபா, உனக்கு இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்ல யாரை கல்யாணம் பண்றது தானே கன்ஃபியூஷனு. அதனால தானே ஒரு டிலே. இல்ல இப்ப நான் நினைக்கிறத கேளுங்க. நான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். What? Really? Hey Imran, are you okay? எமி, விளையாட்டுக்கு சொல்றியா இல்ல நிஜமா சொல்றியா? எங்க சின்ன இமிச்செல்லும் கல்யாணம் பண்ண போறாரா? Oh my God. இமி, இன்னைக்கு மட்டும் நம்முடைய அப்பா அம்மா இருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. Congrats. யார் அந்த பொண்ணு? அது ஒரு ரெட்டி பொண்ணு பாபா. வாயாடி. மகா வாயாடி. அப்படியா? பேரு திவ்யா. வாயாடியா? பேசியே உன்னை கல்யாணத்துக்கு ஓகே பண்ணிட்டாளா? வெரி குட். நான் உங்க ரெண்டு பேரையும் உடனே பார்த்தாக்கணும். வரோம். நாங்க அடுத்த வாரம் வரோம். பாபா, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நான் அப்புறம் பேசுறேன். வெரி குட். அப்படிதான் இருக்கணும். பிஸியா இருக்கணும். திவ்யா கூட ரொம்ப பிஸியா இருக்கணும். அடுத்த வாரம் நான் ஒரு பார்ட்டி வைக்க போறேன். அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா மறக்காம வந்துடணும். இம்மி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய கடமையில முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. எனக்கு தான் பல்வேறு காரணங்களால நிறைய விஷயங்கள் நடக்காம போச்சு. யோசிச்சது நடக்கல. ஆனா இம்மி, இதெல்லாம் நம்முடைய அப்பா அம்மா இடத்துல இருந்து பண்ணாம போயிடுவேணும்னு ஒரு பயமா இருந்தது. நல்ல வேலை நீயே ஒரு முடிவு எடுத்திருக்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு ஒன்னும் புரியல. வார்த்தைகளே இல்லை இம்மி. அப்பாடா, போதும் வார்த்தைகளே இல்ல. நீ வேற சினிமா சென்டிமெண்ட் சீன் மாதிரி என்ன பேசியே கொன்னுருவ. நான் வைக்கிறேன். பாய். யா அல்லாஹ். யா அல்லாஹ். இன்ஷாஅல்லாஹ். Not bad. Congratulations. Thank you. திவ்யா ஓகே பண்ணிட்டாளா? ஐயோ, நல்லா சுத்திட்ட போல இருக்கு. இப்போ என்ன வெக்கம் உனக்கு? பாடா, ஏதாவது காக்டெயில் பார்ட்டி வராதான்னு நினைச்சிட்டு இருந்தேன். எப்படா அவன் பார்ட்டி? ஏய், கண்டிப்பா திவ்யாவும் வரேன்னு சொல்லியிருக்கா. வேணும்னா அவளையும் தள்ளிட்டு போயிடலாம். ஆமா, உன் ஆள் வஞ்சிக்க வருவாளா? ஷோர், வருவாளே. இதோ இப்பவே மெசேஜ் பண்றேன். இம்ரான், நீ லைஃப்லயே இன்னைக்கு தாண்டா ஒரு இன்டெலிஜென்ட்டான முடிவு எடுத்திருக்கப்பா. ஐ அப்ரிஷியேட் யூ. ஆனா ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா பாரு, அதுதான் திவ்யாவுடைய வாழ்க்கையில அறிவில்லாத முடிவுப்பா. ஏதோ போனா போதே ரொம்ப கெஞ்சிராலேன்னு ஓகே சொன்னேன். இல்லனா அந்த காட்டு மிராண்டி திவ்யாவை யாரு கல்யாணம் பண்ணிப்பா? வாட்? ஐயோ திவ்யா, நான் உன்ன சொல்ல திவ்யா. ஏய் திவ்யா, வாடா திவ்யா. ஐயோ, என்ன யாரா கவலை? போலீஸ். ஏய் திவ்யா, நான் உன்ன சொல்ல திவ்யா. ஏய் ரோய் விடுடா. ஏய் காப்பாத்துவா ப்ளீஸ் பா. ஏய் திவ்யா, ஐயோ எங்கடா ஓடிட்ட? ஐயோ, நான் இங்க இல்ல. இந்த வாங்கிக்கோ. முடிஞ்சு போச்சு.
தானே. வணக்கண்ணே, வணக்கம். ஐயா வணக்கம். எனக்கா இதுக்கா? ரெண்டுத்துக்கு தானே அண்ணே. எல்லா பக்கமும் உங்களை தானே தேடுறாங்க. என்னய்யா வழக்கமா தேடுறவங்களா இல்ல புதுசா யாராவது தேடுறாங்களா? அண்ணே வழக்கமா தேடுறவங்க எப்பனே நிறுத்த போறாங்க? என்னத்தானே புதுசால தேடுறாங்க? நீ எம்எல்ஏக்கோ இல்ல எம்பிக்கோ நிக்கலாம்யா. இந்த அரசியல்வாதி பேச்சு எனக்கு வருதோ இல்லையோ, உனக்கு அது மட்டும்தான் வருது. அண்ணே அப்போ கண்டிப்பா உங்க பார்வை என் மேல பண்ணுனே. யோ நான் எந்த பக்கம் பாக்குறேனோ அந்த பக்கம் தானே நீ நிப்ப. அண்ணே என்னண்ணே இப்படி சொல்லிட்டீங்க? நான் உங்க கால் தூசினே. அண்ணே நீங்க எந்த கட்சி சொல்றீங்களோ அந்த கட்சியிலே நிப்பேன். நீ அரசியல்வாதி இல்லன்னா ஒருத்தனை நம்ப மாட்டான். தேர்ந்தெடுத்த அரசியல்வாதி மாதிரி பேசுறியா? அண்ணே எந்த கட்சியா இருந்தா என்ன, நமக்கு நம்ம வேலை முடியணும். அதான் உன் யோசனை தமிழ் சித்தா. அண்ணே நீங்க எனக்கு சொல்லி கொடுக்காத பாடங்கள்ண்ணே, உங்களை பார்த்து கத்துக்கிட்ட பாடம் இது. வேகமாத்தான் இருக்க. தலைவன் ஆயிடுவியா நீ? அது சரி, அடுத்த என்ன எலெக்ஷன் வருது? எம்பியா எம்எல்ஏவா? அது சரி அதை விடு. எதுவா இருந்தா என்ன, உனக்கு என்ன செய்யலான்னு பாப்போம். அண்ணே காலு பார்த்து என்ன கவுத்துற போற? போன் எடு. கோட்டி கிருஷ்ண ராஜா பேசுறேன். சொல்லுங்க நகலன். கிங் மேக்கர் கோடி கிருஷ்ண ராஜான்னு சொல்லுங்க. என்ன கிங் மேக்கர்னு சொல்லாதன்னா விட்டுருவா போறீங்க. இப்படி நீங்க எல்லாரும் கூப்பிட்டு என் சொந்த பேரையே மறந்துட்டேன். பேசாம கோட்டி கிருஷ்ண ராஜான்னு கூப்பிடுறதுக்கு பதிலா எங்க அப்பா அம்மா கிங் மேக்கர்னே பேரு வச்சிருக்கலாம். உங்களுக்கு உலகத்திலேயே பொருத்தமான பேரு அந்த கிங் மேக்கர் தான் ராஜா சார். சரி என்ன பண்ணணும்? எலெக்ஷன்ல எந்த கட்சி கூட சேர்றதுன்னு தெரியலையா? அதுக்கு தானே இந்த போனு. பாலிடிக்ஸ்ல உங்க கண்ணில இருந்து ஏதாவது தப்பிச்சிருக்கா ராஜா சார்? எந்த கட்சிக்கு தாவறதுன்னு தான் எனக்கு புரியல. லாபம். நீ புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் லாபம். நீ நாட்டுக்கு ஏதாவது நல்லது பண்ணி கிழிச்சிருவேன்னு உனக்கும் நம்பிக்கை கிடையாது, உன் மேல மக்களுக்கும் நம்பிக்கை கிடையாது. அது புரிஞ்சுதானே எந்த கட்சியில சேர்ந்தா அதிக லாபம்னு குழப்பம். ராஜா சார் இன்னைக்கு நாட்டில் இருக்கிற என்ன மாதிரி முக்கால்வாசி அரசியல்வாதிகளுக்கு இதுதானே குழப்பம். கரெக்ட். எந்த அரசியல் கட்சிக்கும் ஒரு அரசியல்வாதிக்கு நிரந்தரமா வேலை தரும்னு அந்த கட்சிக்கே தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயமா தெரியும். எந்த கட்சியில எந்த அரசியல்வாதி இருந்தா யாருக்கு எவ்வளவு லாபம், நாட்டை எந்த அளவுக்கு முன்னேற விடலாம், உங்களை மாதிரி கிங் மேக்கரால மட்டும்தான் அமைக்க முடியும். சேவை நகுலன், சேவை சேவை செய்யணுங்கிற ஒரு உண்மையான உணர்வோட பிறந்தவன். என்னோட இந்த சேவையில சில பேருக்கு லாபம் வந்தாலோ இல்ல நம்ம நாட்டுக்கு நல்லது நடந்தாலோ அதை விட என்னோட கடமை வேற எதுலப்பா இருக்கு? எலெக்ஷனுக்கு முன்னாடி அதுல நிக்கிற எல்லாருக்கும் வர்ற குழப்பம் தான். நானும் என் தொண்டர்களும் எந்த கட்சிக்கு தாவலாம் உங்களுக்கே தெரியும். நாங்க தோத்துட்டா 5 வருஷத்துக்கு வேலையே கிடையாது. யாரும் எங்களை மதிக்க மாட்டாங்க. அது மட்டுமா இல்லாத கேஸ் எல்லாம் எங்க மேல இழுத்துடுவாங்க. எனக்கு பயமா இருக்கு ராஜா சார். பயந்துட்ட, நீயும் பயந்துட்ட. எல்லா அரசியல்வாதிக்கும் வர்ற பயம்தான் உனக்கும் வந்திருக்கு. நீ ஒரு நல்ல அரசியல்வாதி ஆயிட்ட, உனக்கு வந்திருக்கிற பயம்
எந்த கட்சியிலயும் தலைவன்ல இருந்து தொண்டை வரைக்கும் அவனை விடாம துரத்துற பயம். நீங்க அரசியல நல்லா கரைச்சு குடிச்சு வச்சிருக்கீங்க. நாங்க யாருகிட்ட இருந்தா இந்த பயம் இருக்காதுன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதுக்குத்தானே ராஜா சார் உங்களை கிங் மேக்கர்னு சொல்றோம். ராஜா சார் முடிச்சிடுறேன். உன் பிரச்சனையை முடிச்சிடுறேன். இப்போ ஒரு மீட்டிங்ல பிஸியா இருக்கேன். ஆமா, எல்லாருடைய பிரச்சனைக்கும் நீங்க தானே ராஜா சார். நான் அப்புறமா பேசுறேன். வாங்க ரேகாமா, இந்த ஏழைய ஞாபகம் இருக்கா? ஆசிரமத்துல போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் மீட்டிங் விஷயமா பேச வந்திருக்கேன். ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்திருக்கீங்க. உங்களோட பேசுறது தான் என் முதல் கடமை. தமிழ்ஜித்தா, கட்சி வேலை ஏதாவது இருந்தா போய் பாருப்பா. எந்த கட்சினே? நான் வரத்துக்குள்ள எந்த கட்சியில வேலை செஞ்சா லாபம்னு கண்டுபிடிச்சு வை. உன்னை அந்த கட்சியில நிக்க வச்சிடுற. ஓகேண்ணே. வணக்கண்ணே. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். வா ரேகா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறியா இல்ல உன் வேலைய பாக்குறியா? ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எங்க நேரம்? அந்த ரெஸ்ட்ல கூட நீங்க எனக்கு நிறைய வேலை தந்துடுவீங்களே. என்ன இப்படி பேசியே உன் வலையில இழுத்துலான்னு பாக்குறியா? நீங்க போட்ட வலையில நம்ம நாடே சிக்கிடுச்சு. நான் என்ன, அந்த மொஹந்திஜி என்ன? என் வலையில நாடு விழுந்தது தெரியும், நீ விழுந்ததும் தெரியும். மொஹந்தி எப்ப விழுந்தாரு? என்னது? ஆக மொஹந்தி கிட்ட இருந்து சைனிங் அத்தாரிட்டிய வாங்கிட்டேன். அப்போ 200 கோடிக்கு நீ சைன் போட்டா எடுத்துடலாம். தப்பா சொல்லிட்டீங்க ராஜா. 232 கோடி. அவங்க பில்டிங், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், ஆசிரமம், அனாதெல்லாம், காலேஜ். இந்த கணக்கெல்லாம் உன்னை விட வேற யாருக்கு தெரியும்? இல்ல, 7 வருஷம் என்னோட நிறைய விருப்பங்களை விட்டு கொடுத்துருக்கேன் இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு. இந்த 7 வருஷம் நீங்க சொன்னதுதான் நான் செஞ்சிருக்கேன். அதோட பலன் நல்லா தெரியுது. மொஹந்தி கிட்ட இருந்து சைனிங் அத்தாரிட்டி வாங்கிட்டேன். இனிமே இவ்வளவு விஷயங்களுக்கும் நீதான் முதலாளி. இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம். ராஜா, இந்த எல்லாத்துக்கும் நீங்க தான் பொறுப்பு. எனக்கு எதுவும் தெரியாது. பயந்துட்டேன். நீ ஏதாவது பண்ணி மாட்டிக்கியோன்னு பயந்துட்டேன். அதுக்கு தான் வேணும் இந்த கிங் மேக்கர். அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் மேடம். அந்த பிசினஸ்மேன் வந்திருக்கிறாரு. யாரியா? அந்த பிளேடு ஃபேக்டரி வச்சிருக்காரு அவரு. யாரு? பத்ரியா? ஆமாமா, பத்ரிநாத் சார் வந்திருக்காரு. சரி சரி, வர சொல்லு. சரிண்ணே. வணக்கண்ணே. வணக்கம் மேடம். இந்த பிளேடு பத்திரிக்கை நேரத்தை பத்தியா? பிசினஸ் மேனா, பத்ரிநாத் சாரா, நாளைக்கு தமிழ்ஜித்தனை நான் மந்திரி ஆக்கலனா இந்த பத்ரி பின்னாடியே ஓடிடுவான்னு நினைக்கிறேன். அண்ணே வணக்கண்ணே. வாயா, பிசினஸ் மேன் பத்ரிநாத் சாரா நீ? ஐயோ அண்ணே, என்னண்ணே? இந்த வளர்ந்து வரும் அமைச்சர் தமிழ்ஜித்த சொல்லிட்டு போறாயா? சரி, இப்ப எத்தனை நாளுக்கு திரி போட்டு வளர்க்குற? எலெக்ஷன் வர வருதியா? நிறைய ஆளுங்க தேவைப்படுங்க. அண்ணே, உங்களுக்கு எத்தனை லாரி ஆள் தேவையோ அதை விட அதிகமாவே என்னால இறக்க முடியும். அண்ணே, ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சுண்ணே. நீ பிளேட் அடிச்ச காலத்துல இருந்தே வழக்கமா சொல்றது தானே. அம்மா என்ன பண்ண? அண்ணே, நம்ம பசங்களை விட்டு அந்த அனாதை இல்லத்துல இருந்து 2 குழந்தைங்களை தூக்கலாம்னு அனுப்பணும். வெறும் கையா வந்திருக்காங்க. அந்த டாக்டர் கோயல் தான் காரியத்தை கெடுத்துட்டாரு. வாய்ப்பு இருந்தது, ஆனா சில பேர் எதிர்பாராம அங்க வந்துட்டாங்க. நம்ம ஆசிரமம் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் பிரீத்தி கையில இருந்து புடுங்கி
டாக்டர் கோவில் கிட்ட கொடுக்கலான்னு பார்த்தா நடக்காது போல இருக்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க, நடக்கிறது என்ன, நல்லாவே ஓடுவார். என்ன கொஞ்சம் டைம் ஆகும். ரேகாமா, நம்ம ஆசிரமத்தை பத்தி இளைஞர் மதம் பத்திரிகையில ஆர்டிகிள் வந்திருக்கு. புன்னகை பூமியே வன்முறை வெள்ளோட்டமா, பூக்களின் மடியிலே புயல்களின் கொண்டாட்டமா, அன்பை ஏந்தும் கைகளில் ஆயுதம் கூட ஏந்துவோம், பின்னில் நீந்தும் நிலாவிலே வெற்றி கொடியை நாட்டுவோம், தலை நிமிர்ந்தால் அந்திவானம் தங்க மணிமுடியாய் மாறி போகும், சூழும் பகையை வெல்வோம், இதிலும் முதன்மை கொள்வோம், வாழும் நாட்கள் வரலாறு பாட வாகை பூக்கள் நம் தோழியாட, வெற்றி நிச்சயமே நம் வாழ்வின் லட்சியமே, தன் நம்பிக்கை உற்சவமே, எமர்ஜென்சி ஆக்ஷன் துணிவோடு காத்திடுவோம்.